ஹாய் ஆல், ஈஸியான மட்டன் பிரியாணி ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு 150 ml ஆஃப் ஆயிலை போட்டுட்டு நமக்கு தேவையான ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸ் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறமா க்ரீன் சில்லிஸ், சால்ட் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா சாப்ட் டொமேட்டோஸ் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறமா புதினா இலை ஒரு ஆஃப் கட்டு க்ளீன் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 150 ml ஆஃப் கர்டையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன், இது 1 kg மட்டன், ஒரு 5 to 6 வெசல்ஸ் வச்சு குக் பண்ண மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாட்டர், நல்லா பாயில் பண்ண வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் ஆஃப் ரைஸுக்கு 2 கப் ஆஃப் வாட்டர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 kg ஆஃப் ரைஸ் எடுத்துருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான வாட்டர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் அந்த எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பில் 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு 2 கப் ஆஃப் வாட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாயில் பண்ணி, அதாவது சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னுமே ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நல்லா பாயில் ஆக விட்டுறணும். இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கிற அளவுக்கு அது பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரைஸை நல்லா ஃபில்டர் பண்ணி, ஆல்ரெடி நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த சீரக சம்பா ரைஸை நல்லா ஃபில்டர் பண்ணி, வாட்டர் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி அந்த ரைஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதும் எல்லா மசாலாஸும் கோட் ஆகுற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தம் போட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்டி அண்ட் ஈஸியான மட்டன் பிரியாணி ரெடி.